ரெண்டாவது இடத்துல எது இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம். ஒரு காலத்துல வந்து இந்த இந்தியாவுக்கே நுழைவாயில இந்த மாநிலம் தான் இருந்தது. இப்போ கேட்வே ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்குல்ல. ஸோ எந்த ஒரு மேஜர் இறக்குமதியாக இருந்தாலும் மும்பை இருந்து வரும், ஏற்றுமதி மும்பை வழியாக தான் போகும். அது வெஸ்டர்ன் சைடுக்கு. ஈஸ்டர்ன் சைடுக்கு சென்னை இருந்தது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவும் இந்த இந்த அவங்களோட சீ ட்ரேட் கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியில கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. மகாராஷ்டிரா எடுத்தீங்கன்னா 2 மேஜர் போர்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மும்பை போர்ட், இன்னொன்று நவி மும்பையில் ரீசெண்டா ஓப்பன் ஆயிருக்கு ஜவஹர்லால் நேரு போர்ட். ஸோ இந்த 2 மேஜர் போர்ட்லயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மும்பை போர்ட்ல வந்து 65.7 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ ஹேண்டில் பண்றாங்க. நவி மும்பையில் இருக்க ஜவஹர்லால் ஏர்போர்ட் வந்து 85.8 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ ஹேண்டில் பண்றாங்க. டுகெதர் வந்து இந்த மகாராஷ்டிரா மேஜர் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 153.1 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ ஹேண்டில் பண்றாங்க. இது இல்லாம மகாராஷ்டிரால வந்து கொஞ்சம் நான் மேஜர் போர்ட்ஸ் வந்து தஹாவ் போர்ட், ஜிஎஸ்டபிள்யூ ஜெய்கர் போர்ட், இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து 76.8 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ ஹேண்டில் பண்றாங்க. டுகெதர் எங்க எல்லா போர்ட்ஸுமே சேர்த்து மகாராஷ்டிரா வந்து 230 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாவிலே 2வது ஹையஸ்ட் ஸ்டேட்டா இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி.